ஓம் முருகா வெற்றிவேல் முருகா. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, உன் துணை ஒரு பாவத்திற்கு துணை போயிட்டார். அதை பற்றி உனக்கு தெரியக்கூடாது என்று இத்தனை நாட்களாக மறைத்து வைத்திருக்கின்றார். இது எப்படியும் என்ன நடந்தாலும் இந்த விஷயத்தை மட்டும் உன்னிடம் கூறவே கூடாது, உனக்கு தெரியவே கூடாது என்று அவர் உன்னிடத்தில் இத்தனை நாட்களாகியும் சொல்லாமல் இருக்கின்றார். அந்த விஷயத்தை இப்பொழுது நான் உனக்கு சொல்லட்டுமா? இதை முழுமையாக கேள் தங்கமே. உன்னுடைய திருமணத்தின் போதே உனக்கு அவர் மீது சற்றும் விருப்பமில்லை. அதனால் அவரிடம் நீ விருப்பமே இல்லாமல் தான் சில நாட்கள் பேசி வந்தாய். உன்னுடைய திருமணமும் நடந்து முடிந்துவிட்டது. இனி என்ன வாழ்க்கை என்று இந்த வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும் என்ற மன கட்டாயத்தில் வந்து அவரை ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தாய். ஆரம்பத்தில் பல விஷயங்கள் அவரிடத்தில் உனக்கு பிடிக்காமல் இருந்தது. ஆனால் உன்னுடைய மாற்றத்தால் அவரும் அவரை மாற்றிக்கொண்டு வந்தார். ஆனால் நாட்கள் போக போக உன்னுடைய சந்தேக குணம் அவர் மீது அதிகமாகி கொண்டே இருந்தது. இதனாலே அவர் ஒரு பாவத்தை செய்துவிட்டார் உனக்கு. அந்த பாவம் உனக்கு தெரியக்கூடாது என்று இப்பொழுது வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றார். அவர் முன்பு செய்த தவறால் இன்று வரை அந்த தண்டனையை அனுபவித்து கொண்டிருக்கின்றார். இந்த வலியும் வேதனையும் உனக்கு தெரியக்கூடாது என்று அவர் நினைக்கின்றார். அவருக்கு நீ என்ன செய்தாலும் அப்பொழுது பிடிக்காமல் இருந்தது. சிலரின் மேல் அவர் வைத்திருக்கும் அன்பினால் உன் மீதான அன்பு அவருக்கு குறைந்து விட்டது. ஆனால் இப்பொழுது அவர் அப்படி அல்ல. உன்னை மட்டுமே உண்மையாக நேசிக்கின்றார். உன்னை தவிர வேறு யாரும் முக்கியம் இல்லை என்ற நிலைக்கு வந்ததால் மட்டுமே அவர் செய்த தவறும் கூட உனக்கு தெரியக்கூடாது என்று நினைக்கின்றார். அவர் மறைமுகமாக சிலரிடத்தில் பேசியது எல்லாம் எக்காரணம் கொண்டும் உனக்கு தெரிந்துவிடவே கூடாது. தெரிந்தால் நீ அவரை விட்டு சென்று விடுவாய் என்ற பயத்தில் அவர் இருக்கின்றார். ஆனால் அவை யாவும் உனக்கு தெரிந்தால் நீ படுகின்ற வலியையும் வேதனையும் அவரால் மட்டுமல்ல, என்னால் கூட பார்க்க முடியாது தான். ஆனால் உனக்கு அதனால்தான் முன்கூட்டியே கூறுகின்றேன். அவர் பல தவறுகளை செய்துவிட்டார். அதனை உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாத அளவிற்கு பல தவறுகளை செய்துவிட்டார். ஆனால் அது கடந்த காலம். அது உனக்கு தெரிந்தால் கூட விட்டுவிடு. எப்பொழுதும் பழையன பேசி வாழ்க்கையை வீணடிப்பது அவசியமற்ற ஒன்று. அவர் இப்பொழுது நிகழ்காலத்தில் எப்படி இருக்கின்றார், உனக்கு உண்மையாக இருக்கின்றாரா என்றதுதான் உனக்கு தேவை. இப்பொழுது அவர் உனக்கு உண்மையாகவும் உன் மீது உயிராகவும் இருக்கின்றார். அவருடன் நீ மகிழ்ச்சியாக வாழு தங்கமே. சில விஷயங்கள் உனக்கு தெரிந்தாலும் முடிந்தவைகள் எப்பொழுதும் முடிந்தவைகளாகவே இருக்கட்டும் என்று நீயே அவரிடத்தில் கூறிவிடு. வாழ்க்கை நிச்சயம் மாறிவிடும், சரியாகிவிடும். இப்பொழுது உன் வாழ்க்கையில் இருக்கின்ற பல விஷயங்கள், பிரச்சனைகள் அனைத்தும் கூடிய விரைவில் முடிந்துவிடும். அனைத்தும் சரியாகிவிடும். நீ எதை நினைத்தும் கவலைப்பட்டு கொண்டு இருக்காதே. நடந்தவைகள் நடந்தவைகளாக இருக்க நீ நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் பார்த்தங்கமே. ஓம் முருகா வெற்றிவேல் முருகா.